பேர் எஹியா ஷெரீப். நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாள். மாணவர்கள் வாழ்வில் மறக்க முடியாத நாள். ஆம், ஏழை குழந்தைகளை பள்ளிக்கு வரவழைத்த பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள். முதலில் கல்வி கண் திறந்த கர்ம வீர பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் புகழ் போற்றி வணங்குகிறேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவார். ஒத்துழையாமை இயக்கம், மன்னிய துணியரிப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். காமராஜர் அவர்கள் 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றினார். இலவச கல்வி, இலவச மத்திய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதனால் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். தொழில்துறை, அணைக்கட்டுகள், மின் திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை தொடங்கி தமிழக வளமாற்றினார். கர்ம வீரர், படிக்காத மேதை, பெருந்தலைவர், தென்னாட்டு காந்தி, கிங் மேக்கர், கல்வி கண் திறந்த போன்ற பல்வேறு சிறப்பு பெயர்களை அழைக்கப்படுகிறார். காமராஜர் அவர்கள் 1963ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். இதனால் காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறார். கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் கல்வி வளர்ச்சி நாள் தொடங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி மறைந்தார். நான் காமராஜர் பற்றி கவிதை சொல்கிறேன். அற்புத மனிதன் நீ, ஆளுமை சிகரம் நீ, இதயத்தில் கனிவு நீ, ஈடில்லா இமயம் நீ, உழைப்பின் உயர்வு நீ, ஊர்வலத்தின் சிறப்பு நீ, எண்ணத்தின் எழுச்சி நீ, ஏழை நண்பன் நீ, ஐயமில்லா ஐயன் நீ, ஒற்றுமை நூற்று நீ, ஓங்கார பேச்சு நீ, ஔதடமாய் மூச்சு நீ, இஃது அனைத்தின் சிறப்பு நீ, நம் நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவரை காலம் முழுவதும் நினைத்து போற்றுவோம். நன்றி, வணக்கம்.